மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஒரு மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது ஒரு நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறது வந்து இது என்னது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போது மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன, இதே தான் ஓகேவா. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் டெசிஷன் எடுக்கிறாங்க கரெக்டாக, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டினா என்ன, இப்போது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இது ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஓரியன்ட் என்டிட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு டோட்டல் ரெவன்யூவோட 5% இருக்கணும், அதுக்குள்ளே இருந்தால் ஓகே, அப்படி அதுக்கு மேலே போச்சுன்னா இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அதுதான் மெட்டீரியாலிட்டி லெவல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் 1% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ அப்படி இருந்தது அப்படின்னா அது மெட்டீரியல் வச்சு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து ஓகே இது மெட்டீரியல் நம்ம வந்துட்டு இது இப்படி இருக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ வந்து அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பெஞ்ச் மார்க் வச்சுப்பாங்க. இப்போ பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், சேல்ஸ் வந்து 0.1% தான் இருக்கணும், பர்ச்சேஸ் வந்து 0.12% இருக்கணும் அப்படின்னு வந்து குட்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. குட்டி பர்சன்டேஜாக ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அக்ரிகேட்டாக நீ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது டோட்டலாக உனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் உனக்கு வந்து அந்த மெட்டீரியாலிட்டி லெவல் விட இது கம்மியாக இருக்கணும், ஓகே இட் இஸ் அக்செப்டபிள். ஆனால் இது வந்து 5%க்கு மேலே தாண்டி போகுதே, அப்போ இது இஸ் நாட் அக்செப்டபிள், இட் இஸ் மெட்டீரியல், இட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல். அப்போ தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியாக அர்த்தம். அதாவது ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணிப்பாங்க, குட்டியாக இருக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தது அப்படின்னா குட்டி லெவலில் கம்மியாக வச்சாங்க பர்சன்டேஜ் அப்படின்னா அதெல்லாம் டோட்டலாக சேர்த்து பார்த்தா 5%க்கு மேலே போகக்கூடாது ப்ராஃபிட் என்டிட்டியாக இருந்ததுன்னா. அதே மாதிரி நான் ப்ராஃபிட் என்டிட்டியாக இருந்தது அப்படின்னா 1%க்கு மேலே தாண்டக்கூடாது. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது அர்த்தம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.